ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துருக்கிறது நேர மேலாண்மை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேர மேலாண்மை என்ன அப்படின்னாக்கா, நம்ம பொதுவாக ஒரு விஷயத்த பண்ணும்போது இந்த டைமுக்கு இங்கே போகணும், டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும், டைமுக்கு ஏஞ்சிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த டைம் அது ஒரு சில டைமில் ரொம்ப போர்டிச்சு போயிடும் நமக்கு. நம்ம அதை கரெக்டாக செய்யவும் மாட்டோம். நீங்கள் ரெகுலராக பாருங்களேன், ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ ஏஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப சோம்பேறித்தனம் போடுவோம், ஏஞ்சிக்கவே மாட்டோம். ஆனால் லீவ் நல்லா சீக்கிரமாக முடிப்பு வந்துடும். ஏன்னு சொல்லுங்கள், ஒரு ப்ரெஷர், ஏஞ்சிக்கணுமே செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். ஸோ இது ஒரு 80 to 90% மக்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த விஷயத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு அது பயமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகணுமே, ஆஃபீஸ்க்கு போகணுமே, இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பயம். அந்த பயம் உங்களை எந்த காலகட்டத்திலையும் மேலே கொண்டு வராது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா மாறிடும். அப்போது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னும்போது அதுக்கு ஒரு 5 விஷயம் இருக்கும். இந்த 5 விஷயம் தெரியாமல் நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கவே முடியாது. இந்த 5 விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த 5 விஷயம் நீங்கள் என்னென்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும். செகண்டு, உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் என்ன, இது தெரியாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, 5 வருஷத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 5 வருஷத்தோட உங்களோட கோல் என்ன, அதுக்கான ரோட் மேப் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது, இந்த 5 வருஷத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ரோட் மேப் நீங்கள் கிளியராக போட்டிருக்கணும். அதுக்கு அடுத்தது 5வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட பழக்க வழக்கங்கள் சரியா இருக்கா, உங்களோட பழக்க வழக்கங்கள் இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு எதுவாக இருக்கா. உங்களோட சரியான பழக்க வழக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைகள்லாம் சரியாக செய்ய முடியும். இந்த வேலைகள்லாம் நீங்கள் சரியாக செஞ்சால் மட்டும்தான் உங்களோட டைமை நீங்கள் சரியாக நிர்வகிக்க முடியும். உங்களோட டைம் சரியாக நீங்கள் நிர்வகிக்கிறீங்கனாக்கா உங்களோட வெற்றி இலக்கை அடைவதற்கு சரியான தருணம் இதுதான். உங்களோட வெற்றி அடைவதற்கு சரியான தருணம் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இந்த 5 விஷயத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கப்படுற வெற்றியை யாராலும் மாற்றவே முடியாது. இதை தாண்டி நான் நேரத்தை மட்டுமே குறிக்கோளை வச்சு ஓட்டிங்கனாக்கா அது பெரிய ஃபெயில் தான் கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஒரு